ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் அருளி செய்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கின்றவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கின்றோம். ஆண்டு முழுவதிலும் ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் உமக்கு கோடானு கொடி ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், எங்கள் திருச்சபையின் தோத்திர பண்டிகையை, அறுப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் ஆசரிக்கவும் ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், உமக்கு தோத்திரம். இந்த ஆராதனையிலே உமது தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் பரிபூர்ண உமது கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு உமது சமூகத்திலே நாங்கள் படைக்கின்ற எங்கள் நன்றி காணிக்கைகளையும் எங்களையும் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு தொடர்ந்து அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று பாமாலை 153 பாடுவோம். ஆ எண்ணில் 100 வாயும் நாவும். ஹிம் நம்பர் 153.
தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, திருச்சபை என்னும் நற்கந்தம் வீசும் சோலையை மனம் வீச செய்யும் இறைவனை தொழுது கொள்ள வாருங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, இல்லறம் என்னும் பூந்தோட்டத்தில் ஆன்மீகத்தை அழகுபடச் செய்யும் ஆன்மீக செயல் வீரர் அருள்நாதர் இயேசுவை தொழுது கொள்ள வாருங்கள். லேவி குடும்பத்தாரே, குடும்பம் என்னும் செயல் தோட்டத்தில் உணர்வை தூண்டும் உண்மையை உணர செய்யும் தூய ஆவியை தொழுது கொள்ள வாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, ஆண்டவரின் அருள் தோட்டத்தில் மகிழ்ச்சியுடன் வாருங்கள். வாழ்த்துங்கள், வழிபடுங்கள், ஏனெனில் அவரே நம் ஆண்டவர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வாருங்கள், நாம் கடவுளை தொழுவோம். ஆண்டவர் உயரமும் உணவுமான சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பதை கண்டேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். கர்த்தரோ என்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நானோ உமது மிகுந்த அருளால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை பணிந்து கொள்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே மற்றும் ஒரு அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை எங்களுக்காக நீர் வாய்க்க பண்ணியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு அடியிலும் உடைய வல்லமையுள்ள கிருபையும் உடைய பாதுகாப்பும் உடைய வழிநடத்தலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்ட கிருபையை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறப்பாக இந்த நாளிலே நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியர் உடைய வல்லமையுள்ள கிருபையினால் நிறைத்து ஆளுகை செய்யுங்க. எங்கள் அனைவரையும் உடைய பொற்பாதங்களிலே தாழ்த்து உரிமையாக்கி ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 100 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். யாவரும் இணைந்து படிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அறிக்கை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக்குறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவங்களை மன்னிக்க தயவுள்ள ஆண்டவரிடத்தில் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயமும் கிருபையும் அடையவும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே உணர்ந்து பாவ அறிக்கை செய்வோம். படைப்பின் மகுடமாய் மனுக்குலத்தை படைத்து பண்படுத்தி பாதுகாக்கும் பொறுப்பினை தந்து மானுடத்தை சிறப்பித்திருக்கும் கடவுளே,
இயற்கையை எங்கள் ஆடம்பரத்துக்காகவும் சுயநலத்திற்காகவும் பயன்படுத்தி நிலம், நீர், ஆகாயம் போன்றவற்றை மாசுபடுத்தினோம். இது தவறு என உணர்ந்து மன்னிப்பு வேண்டுகிறோம். சாயலாய் எங்களையும் படைத்த கடவுளே, எங்கள் வாழ்வில் காணப்படும் பொய்மையும் வஞ்சகமும் ஏமாற்றுதல்களும் பொறாமையும் பேராசையும் இறை மகிமையை இழக்கும் நிலையில் அமைந்துள்ளது. அது பிழையென உணர்ந்து எங்களை மன்னியும் என்று மன்றாடி கேட்கிறோம். சிலுவை பாதையை வாழ்வின் பாதையாக்கி அதனூடாய் பயணிக்க எங்களை அழைக்கும் கடவுளே, நற்செய்தியின் உயர்வாக சிலுவையை நாங்கள் கண்டிருந்தும் வளமையையும் செழிப்பையும் சுயநலத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு வாழ்கிறோம். அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் ஆர்வம் காட்டினோம். அவை தவறென உணர்ந்து மன்னிப்புக்காய் வேண்டுகிறோம். திருச்சபையாகிய தூய குடும்பத்தை எங்களுக்கு தந்து புது வாழ்வுக்கு வழிகாட்டிய கடவுளே, கிறிஸ்துவின் திருச்சரீரமாய் திருச்சபையில் ஆவியின் ஒருமைப்பாடு வளர பல வேளைகளில் தடையாய் இருந்தோம். இறை சித்தம் மறந்து சுய சித்தம் நிறைவேற விரும்பி திருப்பணிகளுக்கு இடையூறு செய்தோம். எங்கள் ஆன்மீகத்தை அளிக்கும் தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, நீர் எங்களுக்கு தந்த தாளந்துகள், அறிவு, கல்வி, வாழ்வு போன்றவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தவறினோம். எங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்ட பல தருணங்களில் நாங்கள் காரணமாயிருந்தோம் என்பதை உணர்ந்து அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே.
ஆற்றலும் பேரிரக்கமும் கொண்ட ஆண்டவர் முழு உணர்வுடன் கூடிய மனமாற்றத்தோடு பாவங்களை அறிக்கையிடும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவைகளினின்று நம்மளை விடுதலையாக்கி அனைத்து நன்மைகளினாலும் நிறைத்து தூய்மையான வாழ்வில் நிலைநிறுத்தி அமைதியருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். தொடர்ந்து கடவுள் நமக்கு தந்துள்ள அனைத்து அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நீர் எங்களுக்கு அருளிய வாழ்வாதாரங்களை தண்ணீர், காற்று, நிலம், மிருகங்கள், பறவைகள், நீர்நிலையின் வாழ்பவைகள், மரம், செடி, கொடிகளை வாழ்விற்கும் உணவு, உடை, உறவிடம் மற்றும் அனைத்து பொருட்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் வாழ்வில் தந்துள்ள பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், நண்பர்கள் மற்றும் உறவு முறையார் அனைவருக்காகவும் இதனால் கிடைக்கும் நல் உறவுகள், ஆலோசனைகள், உபசரிப்புகள், ஆதரவுகள், நிறைவுகள் அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, இவ்வுலகை ஆளும் அனைத்து தலைவர்களுக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த தேசத்திற்காகவும் எங்களுக்கு தந்துள்ள வேலைக்காகவும் அதனால் கிடைக்கப்பெற்ற ஊதியத்திற்காகவும் மற்றும் அனைத்து ஆசீர்வாதங்களாகிய போக்குவரத்துக்கான ஊர்திகள், ஜீவன், சுகம், பலன் அனைத்திற்காகவும் துதி செலுத்துகிறோம்.
கிருபை கடலாய் விளங்கும் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கென்று தந்துள்ள திருச்சபை, திருப்பணி விடைகள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காகவும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காகவும், எங்கள் சொந்த ஊரில் உள்ள திருச்சபைக்காகவும், எங்கள் மிஷனரி களங்களுக்காகவும், கவுகூர் என்னும் துபாய் மாதிரி கிராமத்திற்காகவும், எல்லா பேராயர்களுக்காகவும், எங்கள் பிரதம பேராயர் அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்துள்ள ஜூனியர் சர்ச், யூத் ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப், கொயர், கேம்ப் மினிஸ்ட்ரீஸ், பிரேயர் செல்லின் செயல்பாட்டுக்காகவும், நற்செய்தி பணிக்காகவும், குறிப்பாக நாங்கள் பெற்றுள்ள மீட்புக்காகவும், நித்தியத்தில் உம்மோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நமது நன்றிகளை ஒன்று திரட்டி சங்கீதக்காரனோடு சேர்ந்து பாடுவோம். செய்து அமர்ந்திருப்போம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இந்த பண்டிகை நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி உபாகமம் அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. Today's first Bible reading is taken from the book of Deuteronomy, chapter 8, verses from 1 to 10. உபாகமம் அதிகாரம் 8 வசனம் 1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம்.
அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த நாளுக்கு இன்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலரான பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 4 தொடங்கி 9 முடிய. Today's second lesson is taken from St. Paul's letter to Philippians chapter 4 verses 4 to 9. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. St. Luke chapter 21 verses from 1 to 4. லூக்கா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பது. சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தயவு செய்து அமர்ந்திருப்போம். பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுவார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த ஆராதனையை சிறப்பிக்கும் வண்ணமாக நம்மோடு கூட வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து போதகர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிற சபைகளிலும் இருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நாம் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்ட நாட்கள் உண்டு. 6 மாத காலமாக இதற்கென்று நாம் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே சகலத்தையும் நேர்த்தியாய் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்த கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்வாராக என்று அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான வேளையிலே நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 8:10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோஸ்தரிக்க கடவாய். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களோடு பேசுகின்றவரே, இப்போதும் உமது மெல்லிய சத்தத்தை கவனித்து கேட்க உமது பாதத்திலே காத்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்கவும் அவைகளின்படி நடக்கவும் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த ஆராதனை ஆரம்பமானது. எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவ சமூகத்திலே ஆலயத்திலே கூடி வந்திருந்தார்கள். காணிக்கை பாடல் வேளை வந்தது. காணிக்கை பின்புறத்திலிருந்து எடுத்து வந்தார்கள். அப்பொழுது முன் வரிசையிலே அமர்ந்திருந்த, இது இந்தியன் ஸ்டோரி, நம்ம துபாய் ஸ்டோரி இல்லை, முன் வரிசையிலே அமர்ந்திருந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மினிஸ்டர் காட்டன் அணிந்திருந்த ஒரு பணக்காரர், வசதி படைத்தவர், தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு 20 ரூபாய் தாளை எடுத்து நீட்டி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி காணிக்கை பையில போட்டார். புது தாள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காணிக்கை பாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பணக்காரருக்கு பின் வரிசையில் அமர்ந்திருந்த மிகவும் ஒரு ஏழ்மையான தோற்றம் கொண்ட ஒரு சகோதரர் இந்த பணக்காரரை முதுகிலே தட்டி ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடத்திலே கொடுத்து காணிக்கை பையிலே போடுவதற்கு சைகை காட்டுகிறார். இவரும் வாங்கி காணிக்கை பையிலே போட்டுவிட்டார். ஆராதனை முடிகிற வரைக்கும் அவருக்கு, பணக்காரருக்கு மனசு கொள்ளவில்லை. நம்ம ஒரு 20 ரூபாய் காணிக்கை போடுவதற்கு நீட்டி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி போடுகிறோமே, சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஏழை மனிதர் 2000 ரூபாய் காணிக்கையை, பொதுவாக 2000 ரூபாய்னா தோத்திர காணிக்கைக்கு முன்பாக கொண்டு வந்து நாம் வைப்போம். பை காணிக்கையில் ஒருத்தருக்கும் தெரியாமல் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறாரே என்று ஆராதனை முடிகிறவரை அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆராதனை முடிந்த உடனே வெளியே சென்று அந்த நண்பரை சந்தித்து, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் இந்த 2000 ரூபாய் நோட்டை காணிக்கை பையில போட்டீர்களே, ரொம்ப சிறப்புங்க என்று சொல்லி அவரை பாராட்டும் போது அந்த ஏழை சகோதரர் சொன்னார், ஐயா, நீங்கள் காணிக்கை பையிலிருந்து காணிக்கை எடுக்கும் பொழுது உங்கள் பையிலிருந்து கீழே விழுந்தது தான் அந்த 2000 ரூபாய் நோட்டு. நான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்கள் பெரிய மனசு பண்ணி காணிக்கை பையில போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் தீரணும். ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டியவைகளை நாம் கொடுத்து தான் தீர வேண்டும். இங்கே கொடுக்கலன்னா வேற எங்கேயாவது என்ன செய்வோம், கொடுப்போம் இல்லையா? ஏனென்றால் நாம் கொடுக்கின்ற காணிக்கை நம்முடைய நன்றிகளுக்கு ஒரு சிறிய அடையாளம். காணிக்கை கொடுத்தா தான் நம்ம நன்றி என்று இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற சுகத்திற்கு, ஆண்டவர் நமக்கு தருகின்ற நன்மைகளுக்கு, ஆண்டவர் நமக்கு தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நாம செலுத்துகின்ற ஒரு சிறிய அடையாளம், நன்றிக்கு அடையாளம் நம்முடைய காணிக்கை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற திருநாள். நாம் அறுப்பின் பண்டிகை என்று நாம் ஆசரிக்கின்றோம், ஸ்தோத்திர பண்டிகை என்று நாம் சொல்லுகின்றோம் இல்லை? இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றிக்கு அடையாளமாக நம்மையும் காணிக்கைகளையும் நாம் படைக்க வேண்டும். வேதம் நன்றி செலுத்துதலை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சொல்லுகின்றது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோஸ்தரிக்க கடவாய், அவரை ஸ்தோஸ்தரிக்க கடவாய் என்று வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்ப எப்படி நாம் நன்றி செலுத்த வேண்டும்? வேதம் சொல்லுகின்ற வழிமுறைகள், முதலாவது ஸ்தோஸ்திர கீதத்தோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வித் தேங்க்ஸ் கிவிங் பிரைசிங் சாங்ஸ் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற துதி கீதங்களோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் 100ஆம் சங்கீதம் முறையாக நாம் வாசித்திருக்கின்றோம். சங்கீதம் 100:1-2 சொல்லுகின்றது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது கம்பீரமாய் பாடல் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகின்றது. இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாரும் பைபிள் வச்சிருக்கணும். ஓபன் பண்ணி பாருங்க, 100வது சங்கீதம், தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திர சங்கீதம், எ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லை? நன்றி செலுத்துவதற்கென்று பாடப்பட்ட பாடல்களில் இந்த 100வது சங்கீதம் ஒன்று. அப்படி நாம் நன்றி செலுத்தும் பொழுது முதலாவது தோத்திர கீதத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை? பாடல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைந்தது இல்லை? நமக்கு சிறப்பான ஒரு பாடகர் குழுவினரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்றைக்கு தாவீது ராஜா ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பாடகர் குழுவை ஏற்படுத்தினவர் அவர்தான். அவர் சிறப்பாக ஒழுங்கும் கிரமமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உதவியாக சிறந்த பாடகர் குழுவினரை அன்றைக்கு அவர் நியமித்து வைத்திருந்தார். அவருடைய நாட்களிலே பாடப்பட்ட அநேக சங்கீதங்களை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படி அனுபவத்தோடு கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து பாடல் மூலமாக நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவதற்கு நாம் பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் சங்கீதம் 103 தாவீது ராஜா பாடும்போது சொல்லுகின்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்திரி. ஒவ்வொரு சங்கீதமுமே ஒவ்வொரு பாடல் தான். அப்படி அவர் பாடும் பொழுது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லை? எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்? தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்த பாவ மன்னிப்பு, தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்த சுகம், தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகள். நீங்க 103ஆம் சங்கீதத்தை முழுவதுமாக படித்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். பாவ மன்னிப்பிற்காக, ஆண்டவர் தந்திருக்கிற சுகத்திற்காக, ஆண்டவர் தந்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அப்போ இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு பாடல்களையும் நாம் பாடும் பொழுது அதன் ஆழங்களை அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவதற்கு கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். முதலாவது ஒரு பாடல் பாடணும். என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை எல்லாம் சொல்லி பாடுவேன் என்று சொல்லி பாடணும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற நன்மைகளை பாடுவதற்கு ஒரு வாய் ஒரு நாவு போதாது. அப்படி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி துதி பாடல்களோடு ஸ்தோத்திர கீதத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இரண்டாவதாக ஸ்தோத்திர ஜெபத்தோடு, வித் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ஸ் என்று சொல்லலாம்.
ஏனென்றால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது பவுலப்போஸ்தலர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, இல்லை நன்றியோடு கூடிய ஜெபத்திலே என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே வைக்கும் பொழுது ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இல்லையா, நம்முடைய அனைத்து ஜெபங்களுக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாலும் அது நன்மையாகவே இருக்கும். நான் முன்பு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதிலானது எஸ் என்று இருக்கலாம், அல்லது நோ என்று இருக்கலாம், அல்லது வெயிட் என்று இருக்கலாம். இந்த 3 பதில்களில் ஏதோ ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த 3 பதில்களிலே எந்த பதில் கிடைத்தாலும் அது ஆண்டவர் நமக்கு நன்மைக்காக தருகின்ற பதில்கள் என்பதை நாம் மறந்து போய்விட கூடாது. இல்லை, நாம் 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அந்நாள் தேவ சமூகத்திலே போய் ஆண்டுடைய சமூகத்திலே பண்டிகை என்றாலே நன்றி செலுத்துவதுதான். அன்றைக்கு பண்டிகைக்காக குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு தேவ சமூகத்திலே மனம் வருந்தி கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். 2ஆவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய சமூகத்திலே மீண்டும் வந்து ஆண்டவருக்கு அவள் நன்றி செலுத்துகின்ற பாடல்களை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆகையினால் 1வது தோத்திர கீதத்தோடு 2வது தோத்திர ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது தோத்திர காணிக்கையோடு. இல்லை, இன்னும் என்ன சொல்லலையே நினைச்சிருக்கலாம். தோத்திர காணிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். ஏனென்றால் வேதம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. உபாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 16, 17ஆம் வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 16, 17 வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். 3 பண்டிகைகள் முக்கிய பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை. யூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமம். இல்லை, நாமும் இன்றைக்கு பண்டிகைகளை சிறப்பாக ஆசரிக்கின்றோம். அறுப்பின் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக நாம் ஆசரிக்கின்றோம். அப்படி பண்டிகைக்கு தேவ சமூகத்திலே கண்டிப்பாக எல்லாரும் வரணும். அப்படி வரும் பொழுது காணிக்கையோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதிலே 3 காணிக்கைகள் முக்கிய காணிக்கைகள் என்று நான் எப்போதும் சொல்வதுண்டு. 1 தசமபாகம். இல்லையா, 10ல் 1. நம்முடைய வருமானத்திலே 10ல் 1 பகுதியை எப்படியாவது ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு சேர்த்துடணும். உங்கள்கிட்ட வர்ற வருமானங்களில் கணக்கு போட்டு 10ல் 1 பகுதியை ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இல்லையா, இந்த 10ல் 1 என்று சொல்லும் பொழுது அதை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம திருச்சபை நிறைய என்ன செய்யுது, வழிகளை என்ன செய்யுது சொல்லுது. நிறைய கவர்கள் என்ன செய்யலாம், நமக்கு வரலாம். இல்லையா, நிறைய பண்டிகைகள் நமக்கு வரலாம். எப்படியாவது நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரணும். ஏனென்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையானவைகளை நமக்கு அருளி செய்வார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி தசமபாகம். அடுத்தது பொருத்தனை காணிக்கை. ஆண்டவருக்கென்று பொருத்தனை செய்து கொண்டால், ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு அருளி செய்தால் இதை நான் ஆண்டவருக்கு செய்வேன் என்று சொல்லி நாம் பொருத்தனை செய்து கொண்டால் அந்த காணிக்கையும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நாம் செலுத்த வேண்டும். 3வதாக முதற்பலன் காணிக்கை. இல்லையா, எந்த விளைச்சலில் முதற்பலன், நம்முடைய வருமானத்தில் முதற்பலன், பிள்ளைகளிலும் முதற்பலன் கர்த்தருடையது. அது அப்படித்தான் வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகின்றது. அப்போ கர்த்தருடையவர்களை, பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்ப்பதற்கு, இல்லையா, அவங்க முழு நேர ஊழியத்தில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது பெற்றார். ஆனால் நீங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஜெபித்து நீங்கள் வளர்க்கும் பொழுது எந்த வேலை செய்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயன்படுகின்ற பிள்ளைகளாக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இல்லையா, அப்படி முதற் பலன் ஆண்டவருக்குரியது.
வீட்டில் விளையிறதா இருக்கலாம், தோட்டத்தில் விளையிறதா இருக்கலாம், நம்முடைய கரங்களில் கிடைக்கிற வருமானமாக இருக்கலாம். முதற் பலன் கர்த்தருக்குடையது. பொருத்தனை காணிக்கை, முதற் பலன் காணிக்கை, தசமபாக காணிக்கை, இந்த 3 முக்கிய காணிக்கைகளாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட காணிக்கைகளோடு கூட தேவ சமூகத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதற் பலன் விளைச்சலிலே அறுக்கும் பொழுது அதை ஒரு கூடையில் எடுத்து கொண்டு வந்து அன்றைக்கு உங்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியனுடைய கரத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆசீர்வாத தட்டுகளை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து குருவானவருடைய கரத்தில் கொடுத்து ஆல்டரில் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு கேள்வி, இந்த ஆசீர்வாத தட்டு வைக்கலாமா? நம்ம செய்கிற விளைச்சல் சம்பந்தமான வேலை இப்போ செய்யலையே, நாம் கொண்டு போய் ஆசீர்வாத தட்டு பொருட்களை எல்லாம் நாம் எப்படி வைக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். அன்றைக்கு விளைச்சல் சார்ந்த, வெள்ளாண்மை சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொழில்களை மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு விளைச்சல்ல முதற் பலனை காணிக்கையாக கொண்டு வந்து ஆல்டரிலே குருவானவரிடத்திலே, ஆசாரியரிடத்திலே படைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தொழில்களை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையிலிருந்து வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வருமானத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவைகளை நாம் பணமாகவோ பொருளாகவோ மாற்றி அல்லது நம்முடைய உழைப்பாக பிரயாசங்களாக மாற்றி ஆண்டவருக்கு காணிக்கையாக என்ன செய்கிறோம், கொண்டு வந்து கொடுக்கின்றோம். அதை நாம் மனதிலே கொண்டு ஆண்டவருக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். காணிக்கை முக்கியமல்ல, இந்த 3 பண்டிகையில நீங்க வர வேண்டும் என்பது முக்கியம். காணிக்கை முக்கியமல்ல, இந்த பண்டிகையில ஆராதனையில வந்து நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது முக்கியம். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் 21ஆவது அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அந்த ஏழை தாயின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு 2 காசு தான் போட்டாங்க, முழுமையாக போட்டாங்க. அந்த காணிக்கையை ஆண்டவர் பிரதானமாக முதன்மையான காணிக்கையாக ஆண்டவர் பாராட்டுகின்றார். அதனால நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படி கொடுக்கிறோம், என்ன உள்ளத்தோடு கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக காணிக்கை படைக்கிறோம் என்பதை மனதிலே கொண்டு வந்து நாம் ஆண்டவருக்கு காணிக்கை படைப்பதற்கு ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கடைசியாக நான் படித்த ஒரு கவிதையை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்ல விருப்பப்படுகின்றேன். இறைவனிடம் மலரை கொடுத்தேன், மனதை கேட்டார். இறைவனிடம் மலரை கொடுத்தேன், மனதை கேட்டார். உள்ளதை கொடுத்தேன், உள்ளத்தை கேட்டார். உள்ளதை கொடுத்தேன், உள்ளத்தை கேட்டார். பொன்னை கொடுத்தேன், என்னை கேட்டார். பொன்னை கொடுத்தேன், என்னை கேட்டார். என்னை கொடுத்தேன், தன்னையே தந்தார். என்னை கொடுத்தேன், தன்னையே தந்தார். நம்மையே ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். எல்லா நன்மைகளையும் பரிபூரண ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஆமேன். நாம் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் எண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிற்று பரிசு சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். காணிக்கை பாடலாக பாமாலை 201 பாடுவோம். சத்திய வேதமான விதை காலை மாலை. Viதை காலை மாலை, விதை பூமில் தோன்றும்
படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். கட்டாயமாயுமல்ல, விசனமாயுமல்ல, தன் மனதில் நியமிக்கிறபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான இந்நன்னாளிலே முழு உள்ளத்தோடு காணிக்கைகளை உம் திருப்பாதம் படைத்திருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் இறைவன் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி பெருக்கோடு காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்திருக்கிறார்கள். படைத்திருக்கும் அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்று நாங்கள் படைத்திருக்கும் எல்லா காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். இவைகள் உமது திருப்பெயர் மகிமைக்காய் பயன்படுத்தப்பட உதவி செய்யும். காணிக்கைகளை படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே சிறப்பு காணிக்கையாக, கை காணிக்கையாக, இன்னும் பல நிலைகளில் படைத்திருக்கின்ற அத்தனை காணிக்கைகளின் வழியாகவும் உமது திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிறவர்கள் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் நன்மைகளாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்யும். எங்களையும் உமக்கென்று காணிக்கையாக அர்ப்பணம் செய்கின்றோம். எங்களையும் படைத்திருக்கும் அத்தனை காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து அமர்ந்திருப்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலர் அவர்கள் வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். ஜூன் மாதம் முதல் இன்று வரை இதற்காக ஜெபித்த, ஃபுட் ஸ்டால் அமைத்து உதவி செய்த பிரேயர்ஸ் லீடர்ஸ், சப்போர்ட் லீடர்ஸ், மினிஸ்ட்ரி லீடர்ஸ், கன்வீனர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ், ஈசி அங்கத்தினர் மற்றும் சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த வேளையில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று சிறப்பிக்கும் அனைத்து குருவானர்களையும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கான ஒரு கிஃப்ட் வழங்கப்படும். உமல்குயின் ஆயர் ரெவரண்ட் ஜான் கிப்சன், ராசல்கைமா ஆயர் ரெவரண்ட் ஜெம்சன், ஷார்ஜா சிஎஸ்ஐ ஆயர் ரெவரண்ட் ஜெப்லின் ஜோஸ், ஷார்ஜா கன்னியாகுமரி டயசிஸ் ஆயர் ரெவரண்ட் சுஜின் பிரிட்டோ, நமது ஆயர் ரெவரண்ட் கே சுதாகர், இந்த ஆராதனை நிறைவேற்றதும் உடனடியாக ஸ்டால் துவக்க விழா நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் சபையார் கோல்டு ஆக்ஷனுக்கான QR கோடு ஸ்கேன் செய்து அதை உபயோகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பானவர்களே, மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திலே அனைவரையும் வாழ்த்துகின்றேன். வந்திருக்கின்ற போதக பிதாக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, உமக்கு தோத்திரம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற
அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே மென்மேலும் நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. திருச்சபையாக வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஸ்டால்களுக்கான பொறுப்பாளர்கள், தயவுசெய்து நீங்கள் ஸ்டால்களுக்கு கடந்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மன்றாட்டு ஜெப வேளை. சமாதானத்தின் நாயகராம் எங்கள் தேவனே, வன்முறையும் தீவிரவாதமும் படுகொலைகளும் நிறைந்து நிற்கின்ற இக்காலத்தில் உம்முடைய சமாதானத்தை நிறைவாய் தர வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் அன்பு, நீதி, பகிர்வு போன்ற நல்ல பண்புகள் வளர்ந்து இல்லத்திலும் திருச்சபையிலும் நாட்டிலும் சகோதரத்துவமும் சமாதானமும் தலைத்தோங்க இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வாழ்வில் வேதனையை ஏற்படுத்தும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்போர், விபத்துக்களினால் அவதிப்படும் மக்கள், அறுவை சிகிச்சைக்காய் கலங்கியிருப்போர், குழந்தை பேற்றுக்காய் காத்திருப்போர் விடுதலை பெற மன்றாடுகின்றோம். குடும்ப பாரங்களினால் துயருவோர், கடன் பிரச்சனையினால் தவிப்போர் தேவைகள் சந்திக்கப்பட உம் அருள் வேண்டுகின்றோம். குடும்பத்தின் தலைவராயிருந்து வழிநடத்துகின்ற தேவனே, எங்கள் குடும்பத்தை அழகாக வடிவமைத்து பேணுகின்ற பெற்றோரும் ஓங்கி வளருகின்ற பிள்ளைகளும் இறைவனோடு இணைந்து வாழவும், இறை பாதுகாப்பு, ஞானம், ஆன்மீக பலன் பெற்று வளரவும் அருள் தந்தருளும். கற்கின்ற பிள்ளைகள் கல்வியில் வளர்ந்து நல் வாழ்க்கையையும் வேலை வாய்ப்புகளையும் பெற்று ஒளிவ மரக்கன்றுகளாகவும் நற்குணம் கொண்டோராகவும் வாழ கிருபை செய்தருள மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவராஜ்யத்தை மண்ணுலகில் நிறுவிட உமது சரீரமாம் திருச்சபையை காத்து வருகின்ற தேவனே, எங்கள் திருச்சபையை உலகிற்கு சான்றாக வளரச் செய்யும். இந்த தேசத்தில் எங்களுக்கென்று சொந்தமாக ஒரு இடம் பெற்று அதில் அழகிய ஆலயம் அமைத்து உம்மை தொழுது கொள்ள துணை தாரும். எங்கள் திருச்சபையின் அனைத்து ஊழியர்கள் வழியாகவும் உம்முடைய அருளாட்சியை உலக மக்கள் கண்டு உம்முடையவர்களாக வாழ அருள் செய்யும். நாங்கள் எங்கள் அனுதின கடமைகளில் உமது ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பாய் நிறைவாயிருந்து தனிநபராய் குடும்பங்களாய் உம்மை பிரியப்படுத்தி உழைப்பின் பலனை அனுபவிக்க கிருபை செய்யும். இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் கலந்து கொண்ட அனைவரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக ஆவியின் கனிகளோடு உமது நித்திய ராஜ்யத்தின் மக்களாக வாழ கிருபை செய்தல்ல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் நமது மன்றாட்டுகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பாடலாக நாம் பாடுவோம்.
யாவரும் எழுந்து நின்று இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே என்ற பாடல் பாடுவோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் எப்போதும் அது பரிசுத்த சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட பண்டிகை நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது ஸ்டால் திறப்பு விழாவிற்காக கடந்து செல்கின்றோம். அனைவரும் வந்து பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் ஜெபித்து அருமையான இந்த விற்பனை விழாவை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை அருளுகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தென்னிந்திய திருச்சபை, துபாய் தமிழ் திருச்சபையின் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதற்கென்று ஆண்டவரே, திருச்சபையாக நாங்கள் பட்ட பிரயாசங்களை, எடுத்த முயற்சிகளை, ஜெபங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். காரியங்களை வாய்க்க செய்து மகிழ்ச்சியான இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். உமக்கு கோடான் கொடி ஸ்தோத்திரம். ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அனைத்து ஸ்டால்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதற்கென்று பிரயாசப்பட்டிருக்கின்ற திருச்சபையின் மக்கள், அருமையான மினிஸ்ட்ரி லீடர்ஸ், பிரேயர் லீடர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் கன்வீனர்ஸ், ஆண்டவரே அருமையான எங்கள் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் ஆண்டவரே நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரம்.
இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைத்து விசுவாசிகளுக்காகவும் போதகர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இணைந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோர் கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வாதமாக்கி தாங்க. இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து இந்த விற்பனை விழாவை ஆரம்பம் செய்கின்றோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாக இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஐயா குருவானவர்கள் வாங்க. இதையும் பிடிங்க. குமாரன் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து இந்த விற்பனை விழாவை ஆரம்பம் செய்கின்றோம். ஆமேன்.